தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சேலத்தில் தமிழக தலைவர் விஜய் அவர்கள் பேசுறதை கவனித்தோம். மாற்றம், நல்லாட்சி, தூய சக்தி என பல அடுக்கு மொழி வசனங்களை வச்சாப்புல. முதல்ல உங்களை பனையூர் வீட்டை விட்டு வெளில வர சொல்றது படப்பாக்க இல்லை மிஸ்டர் விஜய் அவர்களே. மக்களுக்காக களத்தில் நிற்க 10க்கு 10 ரூம்ல உட்காந்து அரசியல் பண்றதுக்கு இது ஒன்றும் பிக் பாஸ் வீடு கிடையாது. விஜய் அவர்களே, எக்ஸ்ட்ரீம் போராட்டத்திற்கு தயார் என்கிறீர்கள். கடந்த 2 வருடத்துல ஐயா என்ன கிழிச்சிங்கன்னு கொஞ்சம் லிஸ்ட் போடுறீங்களா? என்ன போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னு. கொள்ளையடிக்க எங்களுக்கு அனுபவம் இல்லை என்கிறீர்கள். சரிங்க, உங்களுக்கு கொள்ளையடிக்க அனுமதி இல்லைன்னா அப்புறம் ஏங்க நீதிமன்றம் உங்களை குட்டுன்னு குட்டுறது வரி ஐப்பில்? பதில் சொல்லுங்க. 30% விழுக்காடு எங்கள்கிட்ட இருப்பதாக சொல்கிறீர்கள். எந்த தேர்தலில் நீங்க ஐயா போட்டிட்டீங்க? எங்க இருந்து அந்த ரிசல்ட்டை எடுத்தீங்க? இல்லை இதுவும் கற்பனை திரைக்கதையா? உங்களுக்கு தான் படம் எழுதுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாச்சு. என்னோட பெருசால எழுதுவீங்க. நல்லாட்சி தருவோம் என்கிறீர்கள். எப்படி நீங்கள் நல்லாட்சியை தருவீர்கள்? தேர்தல் அறிக்கையில் பார்த்து கொள்ளலாங்கிறீங்களே, இது ஒரு தலைவனுக்கு அழகா? நீட் தேர்வு, மது ஒழிப்பு, மண் வளம், நீர் வளம், கனிம வளம், இதுக்கெல்லாம் உங்களுடைய தெளிவான நிலைப்பாடு என்ன? காசு கொடுத்து வாங்க மாட்டோம் ஓட்டை அப்படிங்கிறீங்க. ஆனால் உங்கள் கட்சி செயலாளர்கள் தேர்தல் ரசீது, செயற்கை ரசீது, வேட்பாளர் ரசீதுகளையே பிளாக் டிக்கெட் போல 500, 1000க்கு விற்கிறார்களே என்ற கேள்விப்பட்டனே. அது உங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியவில்லையா ஐயா? அடுத்ததாக ஒரு டிஜிபியை போடுங்கள், நாடு மாறும் என்கிறீர்கள். அண்ணனே, தமிழ்நாட்டில் தற்போது சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருக்கிறார். அவருக்கு முன்னும் திறமையான அதிகாரிகள் இருந்தார்கள். அதிகாரிகளின் பெயர் கூட தெரியாமல் பதவி காலியாக இருப்பது போல பேசுவது உங்கள் அரசியல் முதிர்ச்சியை காட்டுது. 2 வருஷமா என்ன போடுங்கன்னு தெரில. அதாவது டிஜிபி போட்டால் தமிழ்நாடு மாறணும் உங்களுக்கு எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியலங்க. கரூரில் 40 பேர் செத்ததுக்கு நீங்களும் ஒரு காரணம். அப்பொழுது ஏன் ஓடி ஒளிந்தீர்கள்? ஒன்றும் இல்லை. மக்களை சந்திக்காமல் அவர்களை உங்கள் வீட்டு வாசலுக்கு வரவழைத்து அழுது தீர்த்தீர்கள். இதுதான் மக்கள் விரும்பும், மக்களை விரும்பும் விஜய் ஸ்டைலா? நாடு சட்டசபை தேர்தல் அண்ணே, புளிப்பு காப்படி கிடையாது. பதில் சொல்லுங்கள். அரசியல் என்பது திரைக்கதை அல்ல. மக்களின் ரத்தமும் சிதையும் வியர்வையும் சம்பந்தப்பட்டது. அடுத்த கூட்டத்திலாவது இதற்கெல்லாம் பதில் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். இனினாலும் கொஞ்சம் வசனங்களை பார்த்து பேசுங்க. இது ஒன்றும் திரைக்கதை வசனம் கிடையாது. நாம் தமிழர். நன்றி.